உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அந்த மரத்துல இருக்கிற கயிறுல போய் தூக்கு போட்டு தூங்கு. தூக்கு போட்டு தூங்கு. தர்ஷினி, வா ராணி வா, உனக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். தர்ஷினி, ஐயோ தர்ஷினி, ஏய் தர்ஷினி, 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 ஐயோ என்ன பண்றது தெரியலையே. என்ன பண்ற நீ தர்ஷினி? ஐயோ ஏன் இப்படி பண்ற? உனக்கு என்ன பைத்தியம் கித்தியம் புடிச்சா? ஏன் இப்படி பண்ற? முதல்ல கழுத்துல இருக்கிற கயிறை லூஸ் பண்ணு. சித்தார்த் கழுத்துல இருக்கிற சாமி மாலைய கட்டணும்னா கண்டிப்பா ஒரு மரணம் நடந்தேறணும். தர்ஷினி, தர்ஷினி, ஆ ஆ ஆ தர்ஷினி, 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 ஒண்ணுல ஒண்ணுல ஒண்ணுல. ஹே ராணி, அவ்வளவு சீக்கிரத்துல என்கிட்ட இருந்து நீ தப்பிச்சிருவியா? தர்ஷினி, என்னாச்சு? தர்ஷினி, தர்ஷினி, நீ தர்ஷினி அந்த ராணியை உயிரோட விட்டுறாத. இந்த நிமிஷமே அவளை கொண்டுடு கொண்டுடு கொண்டுடு. தர்ஷினி, தர்ஷினி இங்க பாருமா. தர்ஷினி, தர்ஷினி, விடு, விடு தர்ஷினி, விடு. பேட்டி, பேட்டி, இவ்வளவு அவசரமா எதுக்காக இந்த பக்கம் போற? அது ஒண்ணும் இல்ல, என் வீட்டுக்காரரோட தங்கச்சி ஏதோ பித்து புச்ச மாதிரி இந்த பக்கம் போயின்னு இருக்கிறா. அத நான் பார்த்தேன். இல்ல பேட்டி, அந்த சைத்தான் துஷ்ட ஆத்மா, அது உன்னை இங்க வர வச்சிருக்கு. நீ இங்க இருக்காத, அது உனக்கு ஆபத்தை கொடுக்கும். நீ வந்த வழியிலேயே திரும்பி போயிடு, இல்லனா அது உன் உயிரையே பறிக்க பாக்கும். பாய், நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது. ஏன் உசிரை காப்பாத்திக்கணும்னு நான் தர்ஷினிய அம்போன்னு விட்டு போக முடியாதுல்ல. அவளை காப்பாத்தின்னு கூட்டின்னு போவாம நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன் பாய். சரிம்மா, அது உன் இஷ்டப்படியே நடக்கட்டும். உன் புருஷனோட தங்கச்சியை நீ காப்பாற்றணும்னு நினைக்கிறது சரிதான். அப்போ நான் உனக்கு ஒண்ணு தரேன்.
இந்த இக்கட்டான சூழ்நிலையில அந்த சூழ்ச்சி பாதைக்குள்ள நீ போற. உன்னோட உயிருக்கு ஆபத்து வரும்போது நான் கொடுத்திருக்க இந்த தீர்த்தத்தை தெளிச்சிரு. அப்படி நீ தெளிச்சனா மட்டும்தான் உன்னால உன் உயிரையும் நீ யார காப்பாத்த போறியோ அந்த பொண்ணையும் பத்திரமா திருப்பி கூட்டிட்டு வர முடியும். ஆ, பேட்டி பேட்டி ஒரு நிமிஷம், இதெல்லாம் வேண்டாம். இல்ல பாய், இந்த திக்கு தெரியாத நேரத்துல எனக்கு இவ்ளோ பெரிய உதவி பண்ணுகிறீங்க. ரொம்ப நன்றி பாய். பேட்டி, நீ கடவுளை நம்புறவ. உங்க வீட்டுல சாமி இருக்காரு. நான் கடவுளுக்கு சேவை செய்யறவன். அந்த சாமி மூலமா நான் உனக்கு உதவி செஞ்சேன்னு நினைச்சுக்கோ. என்ன சொல்றீங்க பாய்? பேட்டி, மனுஷங்களுக்கு தான் ஜாதி மதமெல்லாம், கடவுள் எல்லாருக்கும் ஒண்ணுதான். நீங்க சிவன் விஷ்ணுன்னு சொல்றீங்க, நாங்க அல்லாஹ் நபிகள் அப்படின்னு சொல்றோம். உதவி செய்யணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே கடவுள் தான் பேட்டி. நல்லபடியா போய் அந்த பொண்ணை காப்பாத்திட்டு கூட்டிட்டு போ. அப்புறம் முக்கியமான விஷயம், உன் தலைக்கு மேல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதனால மறுபடியும் என்னை தேடி வருவ பேட்டி. அந்த கடவுள் உனக்கு துணையா இருப்பாரு. ஏற்கனவே தமன்னா பேய் மாதிரி எரிஞ்செறிஞ்சு விழுவா. இப்போ உண்மையிலேயே அவ உடம்புக்குள்ள பேய் இருக்கு. இப்போ யார அவ தூக்கி நிறுத்த போறாளோ தெரியல. மாமா, நீங்க வேற. எனக்கு ஆரம்பத்துல ரொம்ப பயமா தான் இருந்தது. அப்புறம் பேயோட குடும்பம் நடத்தணும்னு என் தலையில எழுதியிருக்கு. அது போக போக அப்படியே பழகிடுச்சு. டேய், நம்ம இருடா. கண்ட்ரோல்ல எதுவும் இல்ல என்னன்னு மாமா. கேப்போம். சரி, என்னாச்சு? அந்த தர்ஷினிக்கும் அந்த ராணிய போலவே ஆயுசு கெட்டி போல இருக்கு. அதனாலதான் பொழைச்சுக்கிட்டா. ஏழோ ரத்தம்ல அதான். ஆனா அடுத்து இந்த வீட்ல வயசானவங்களோட ரத்த வாட அடிக்க போகுது. நாளைக்கு இந்த வீட்ல கண்டிப்பா ஒரு சாவு விடும். சித்தார்த் நிச்சயமா அந்த மாலையை கட்டுவான். வயசானவங்களோட ரத்தம்னா நீங்க என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியல. ஒருத்தங்க சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கும் போது அவங்க ரத்த சம்பந்தப்பட்டவங்க யாராவது செத்து போனா அந்த மாலையை கழட்டி தானே ஆகணும்னு அத நீதானே சொன்ன. அதனாலதான் இந்த வீட்டோட ஆணி வேற இருக்கிற கிழவனையும் கிழவியையும் ஒரேடியா மண்ணுக்குள்ள புதைச்சிடலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நாளைக்கு காலையில பொழுது விடிஞ்சதும் இந்த வீட்ல என்னென்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து வேடிக்கை மட்டும் பாருங்க. மாமா உனக்கு சங்கு. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.